எல்லாருக்கும் வணக்கங்க. இது எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரை ஆர்கானிக் ஃபார்மிங்கில். இந்த வெரைட்டி பேர் மாப்பிள சம்பா. ஓகே, ஸோ இந்த விதையை தேடி கண்டுபிடிச்சி இது வரைக்கும் நம்மளோட நார்மலாக இப்போது ப்ராக்டிஸில் இருக்கிற மருந்து அடித்து உரம் போட்டு எல்லா வேலையும் பண்ணி தான் இது வரைக்கும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கூட இப்போ இந்த கழனி வந்து இப்போது நடுறோம். பட் அது வந்து நார்மல் வே. அங்கே பாருங்கள், அது மருந்து போட்டுட்ருக்கிறாரு பாருங்கள். ஸோ அது வந்து நார்மல் வே. அது வந்து நார்மலாக மருந்து போட்டு பராமரிக்கிறது, மருந்து அடிக்கிறது, அந்த கான்செப்ட் அது. ஸோ இப்போ இது வந்து இந்த ட்ரை பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா ஃபுல்லி ஆர்கானிக்காக தான் பண்ணோம். ஏன்னா இது நம்மளோட நேட்டிவிட்டி ப்ரீடு. அதனால் இதை வந்து ஆர்கானிக்காகவே ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய படித்து அப்படின்னு நிறைய பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு இது ட்ரை பண்ணோம். விதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக மற்ற நார்மலாக நடுற இப்போ குண்டு விதை அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு ஏக்கருக்கு ஒரு 30 கிலோலேருந்து 35 கிலோ வரைக்கும் விடுவாங்க. ஆனால் இதை பார்த்திங்கன்னா 15 கிலோ ஒரு ஏக்கருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ 15 கிலோ தான் இதை நாங்கள் ட்ரை பண்ணோம். விடும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி தான் கேட்டாங்க, என்னடா நீ மட்டும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணுற, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, 35 கிலோ விடலைன்னா செட் ஆகாது அப்படின்ற மாதிரியும், மருந்து போடலைன்னா விளையாது அப்படின்ற மாதிரியும் தான் டிஸ்கரேஜ் இந்த சைடில் இருக்கிறவங்க. ஏன்னா யாரும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து ஏதாவது ட்ரை பண்ணி ஆகணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோங்க. ஸோ நான் இப்போது இதை நட்டு வந்து 3 மாதம் ஆகுது. நட்டே 3 மாதம் ஆகுது. ஸோ விதை வந்து ஒரு மாதம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதம் ஆகிடுச்சு. இப்போ கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், கதிர் இப்போ தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது. ஒரு கால்வாசி கதிர் வந்துருச்சு. இன்னும் வர வேண்டியது இருக்குது. இன்னும் எப்படி பார்த்தாலும் இது அறுவடை செய்கிறதுக்கு இன்னொரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஆகலாம். ஸோ இது எல்லோரும் சொன்னாங்க, இது எவ்வளோ ஹைட்டு வளரும், அவ்வளோ ஹைட்டு வளரும். இப்போ தான் தெரியுது, எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5'5" அப்படின்னாலும் 5'7" அப்படின்னாலும் இப்போது என்னை விட ஹைட்டாக ஆகிடுச்சு. இது இன்னும் வளரும்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய கதிர் வராமல் இருக்குது. இன்னும் எவ்வளோ ஹைட்டு வளரும் என்னென்னலாம் தெரியல. அது இன்னும் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இனிமேல் ஃபர்தராக அதை கேப்சர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று யூஸ்வலாக இப்போ பொன்னி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காற்று அடித்தா அது வந்து மடிஞ்சிடும், படுத்துரும் பயிர். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அது இந்த புரவி புயல் அதெல்லாம் வந்துச்சு. எல்லா புயலையும் இது வந்து பார்த்துருச்சு. ஆனால் கொஞ்சம் கூட சாயலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ளீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று கூட சாயவே இல்லை. இதுக்கு காரணம் வந்து இந்த இந்த தண்டோட திடம் தான். ஸோ இந்த தண்டு பார்த்திங்கன்னா நல்லா செம திக்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த திக்னஸ் வந்து மற்ற நார்மல் பயிரில், இந்த 3 மாதம் பயிர்லலாம் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செம திக்கு. ஸோ அதனாலேயே இது வந்து நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணுது. எவ்வளோ என்வரான்மெண்ட் இஷ்யூ வந்தாலும் ஐ திங்க் இட் கேன் வித்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று வந்து இது வரைக்கும் எதுவுமே இதில் நான் போடலை. நடும்போது வெறும் எருவு மட்டும்தான் அடியில் போட்டுருந்தேன். எருவை தவிர வேறு எதுவுமே போடலை. ஒரே ஒரு வாட்டி மட்டும் பஞ்சகாவியா ரெடி பண்ணி போட்டால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரே ஒரு வாட்டி பஞ்சகாவியா மட்டும் ரெடி பண்ணி போட்டேன். அது நட்ட அடுத்த மாதம். அதுக்கப்புறம் எதுவுமே போடலை. இன்னொரு மருந்து கூட அடிக்கலை. ஸோ ஒரு வாட்டியாவது மருந்து அடிக்கணும்னு அந்த வேப்ப எண்ணெயை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். பட் இருந்தாலும் விதை வந்து இது கதிர் வந்ததுனால இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து உண்மையிலேயே எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னடா இவன் எதுவுமே போடாமல் பயிர் செஞ்சு இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்குது, பேசாமல் நம்ம கூட ஆர்கானிக்காக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்புட்ஸ் கேட்குறாங்க. இவ்வளோ ஹைட்டாக வளருது, நல்லா வளருதே, அப்போனா மருந்து போடாமலே வளர்த்துனா கூட வளரும் போல இருக்குதே அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரியலி குட் ஸ்டார்ட். இன்னும் ஃபர்தராக இது எவ்வளோ வளருது, எவ்வளோ அறுவடை செய்ய முடியும், அது இன்னும் பழுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது நெல் அப்படின்றத நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்ஸ்.